ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ஸ்டஃப்டு புடலங்காய் மசாலா ரிங்ஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு நான் ஒரு புடலங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சைஸில் தான் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். இது கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். புடலங்காய் மட்டும் முத்தல் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. இலசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். விதை எல்லாத்தையும் நீக்கிடலாம். இப்போ இதை வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது மேல் மாவுக்கு ஒரு 4 ஸ்பூன் சோள மாவும் 4 ஸ்பூன் அரிசி மாவும் எடுத்திருக்கேன். அடுத்து 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை நறுக்கியாச்சு. பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுக்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் வாசனைக்கு. அடுத்து நறுக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் தீயை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க. நம்ம கொஞ்சமாக தான் ஒரு வதக்கு கொடுக்க போகிறோம், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுடலாம். தட்டி வச்ச இஞ்சி பூண்டும் போட்டுடலாம். இந்த லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டு அடுத்து மசாலாவையும் சேர்த்துடலாம். இதை அப்படியே கொஞ்சம் வதங்கிட்டோன்ட்டு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, இது எல்லாமே போட்டுடலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதக்கல் கொடுத்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். அதில் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். கோட்டிங்க்காக 4 ஸ்பூன் சோள மாவும் போட்டாச்சு, 4 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டாச்சு. இதில் அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எங்கேயும் சால்ட்டு நிற்காமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம புடலங்காவில் ஸ்டஃபிங்கை வச்சு ரெடி பண்ண போகிறோம். இது இந்த அளவுக்கு இது உள்ளே வச்சு ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வச்சு இந்த அளவுக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். எல்லாத்தையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் ஆச்சு. புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வீட்டில் குழந்தைங்கன்னா இந்த புடலங்காய் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது அவ்வளோ உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது. இது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே புடலங்காய் வந்து அவ்வளோ நல்லது. நீங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இது எல்லாமே பசங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஓகே, இது எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை மாவில் கோட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். அவ்வளோதான்.
ஓகே, இது எல்லாமே இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு கோட் பண்ணி தவா வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஃப்ரை பண்ணிடும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது இது ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தவாவில் போட்டுடலாம். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தீயை மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும்னு சொல்லி திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ஒரு புடலங்காய் மசாலா ரிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த புடலங்காய் காய் இருக்கிற இடமே தெரியாது, நல்லா ஃப்ரை ஆகிடும். இதுக்கு நல்ல காம்பினேஷன் ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் செமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்ச ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு, காலேஜ்லேருந்து வரவங்களுக்கு, ஆஃபீஸ்லேருந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சூடாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது இது சூப்பராக ஒரு ஸ்டஃப்ட் மசாலா புடலங்காய் ரிங்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.